தர்ம கர்மாதிபதி யோகம், நீச்சபங்க ராஜயோகம் மாதிரி என்னென்ன யோகம்லாம் இருக்கு? நிறைய யோகம் இருக்கு. ஓ 300 400 யோகம் இருக்குங்க. 300 இருக்கா? ஆமா, கிரக மாளிகை யோகம் இருக்கு, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, ம். கஜகேசரி யோகம் இருக்கு, ஓ அப்புறம் சந்திரமங்கல யோகம் இருக்கு. ஓ இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யோகம் இருக்குங்க ஐயா. ஆ. அதுக்கப்புறம் நிஷ்கல யோகம் இருக்கு. இந்த நிஷ்கல யோகம்னா திடீர் பணக்காரர் ஆகிறது. ஓ அது வந்தா பணக்காரர் ஜடா. லாட்டரி சீட்டு விழுகிறது இல்லைங்க. ஆ. அவங்க தான் நிஷ்கல யோகம். ஆ. பொதுவாக சனி சந்திரன் காம்பினேஷனே நிஷ்கல யோகங்க ஐயா. ஆ. சனி வந்து காலபுருஷனுக்கு 10 கூடியவர், ம். சந்திரன் காலபுருஷனுக்கு 4 கூடியவர். ம். பொதுவாக 4 10 சம்மந்தம் இருந்தால் நிஷ்கல யோகம். அதனுடைய தசாபுக்தி வரும் பொழுது அது அந்த கிரகம் பலமாக இருந்தால் ம். நிஷ்கல யோகம். ஓ இந்த சனி சந்திரன் சேர்ந்தவங்களுக்கு பூரா நிஷ்கல யோகம் இயற்கையாகவே வேலை செய்யும். ம். அதாவது ஒரு காலத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டு ம். அதுக்கப்புறம் பெரும் பணத்தை கொடுக்குறது. ம். அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா முன்னாடியே காசை கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டத்தை கொடுத்துரும். ஆ. அந்த கிரக அமைவை வச்சு தான் அது சொல்ல முடியும். கஜகேசரி யோகங்கிறது எவ்வளோ கீழே விழுந்தாலும் டக்குன்னு எழுச்சிருவாங்க ஐயா. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னார் இல்லையா, நான் ஆமா. கீழே விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு யானை இல்லை குதிரைன்னு. ஆமா. ஸோ அந்த மாதிரி கிரக அமைவு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பலனை தருங்க ஐயா. சூப்பர். அதுக்கு பேர் கஜகேசரி யோகம். சடனாக கீழே விழுந்து டக்குன்னு எந்திரிச்சு வர்றது கஜகேசரி யோகம் ஐயா. ம். நிஷ்கல யோகம் நிறைய பேருக்கு லாட்ரி விழுதுங்க ஐயா. ம். இப்போ மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5 6 ஜாதகத்துக்கு லாட்ரி சீட்டு கொடுத்துருக்குங்க. ஆ. எங்கள் அப்பாவுடைய சொந்த தங்கச்சி மையன் ஆ. அவர் பார்த்தீங்கன்னா ஐயா வித்த சொத்தை திருப்பி வாங்கினாரு. ஆ. கேரளாவில் லாட்ரி சீட்டு வாங்கி சொத்தை வித்துட்டாரு, பெரிய சொத்தை வித்துட்டாரு. கேரளா போன இடத்துல குருவாயூர் போன இடத்துல லாட்ரி சீட்டு வாங்குறாரு. எந்த சொத்தை வித்தாரோ திருப்பி அது வாங்கியிருக்காரு. அருமை. அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியை வக்ரம் பெற்ற கிரகம் பார்க்கும். வக்ரம் பெற்ற கிரகம் பார்க்கும். 11 கூடிய தொடர்பு இருப்பார், 12 கூடிய சாரத்துலையும் இருக்கும். அப்போ வித்த சொத்தையை திருப்பி வாங்கினார். அவருக்கு நிஷ்கல யோகம். அது கிட்டத்தட்ட பெரிய தொகை விழுந்தது. நான் சொல்ற ஒரு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த நிஷ்கல யோகன்றது எவ்வளோ நாள் இருக்கும்? அதனுடைய தசாபுக்தி வரும்பொழுது அந்த காலம் முழுக்க இருக்குங்க ஐயா. அப்படியா? அந்த காலம் முழுக்க இருக்கும். ஓ. உங்களுக்கு உதாரணமாக சுக்கிரன் வந்து 10ஆம் அதிபதியாக வரணும். ம். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் 10 கூடியவருங்க ஐயா. ம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4 கூடியவர். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துச்சுன்னா நிஷ்கல யோகம். ஓ இதில் வந்து செவ்வாய் தசை வந்துச்சுன்னா 7 வருஷத்துக்கு வேலை செய்யும். ஆடாடா. ஆ. சுக்கிர தசை வந்து 20 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்பா. ஆ. இப்போ உதாரணமாக நம்ம லாட்ரி அதிபர்லாம் இருக்கார் இல்லையா, நம்ம ஐயா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்களுக்குலாம் நிஷ்கல யோகம் இருக்கும். ஆ. இல்லைன்னா இவ்வளோ தூரம் அவங்க வர முடியாதுங்க. இப்போ நிஷ்கல யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு கூட லாட்டரி சீட்டு வாங்கலாம் போல தெரியுது. ஆமாம், அதில் தசாபுக்தி அந்தரம் இது வரும்போது வேலை செய்யுங்க ஐயா. ஆ